இப்போ நான் பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரூட் கஸ்டர்ட். இதுக்கு ஆப்பிள், பொமோகிரானேட், கிரேப்ஸு, செர்ரி, ஆரஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் இது நட்ஸு, எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பால் ஒரு 3 டம்ளர், ஒரு அரை லிட்டர் பால் எடுத்து வச்சுக்கு காய்ச்சிக்கிறேன். நல்லா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த பாலில் இதை நல்லா காய்ச்சிக்கிறோம். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது அந்த அரை லிட்டர் பாலில் கொஞ்சமாக எடுத்து கஸ்டர்ட் பவுடர் இது என்னென்னா சோள மாவு, வெனிலா எசன்ஸ் கலந்தது. இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா கட்டி இல்லாத கலந்துக்கலாம். கட்டியே இருக்கக்கூடாது. கலந்துட்டு இப்போது இந்த கொதிக்கிற பாலில் போட்டுக்கிறேன். இப்போது அதை அடி பிடிக்காத கட்டி இல்லாத நல்லா கலந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 200 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது நல்லா திக்காகணும். சுகர் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கலந்துக்குங்க. இப்போ இதை நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா திக்காகும். இதுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி காய்ச்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன். இப்போ நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. இப்போது இதை ஃப்ரூட்ஸோடு ஊற்றிட்டு ஒரு 1 to 2 hour ஃப்ரீசர் கிடையாது, ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பயங்கர டேஸ்டியான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஐஸ்கிரீம் மாதிரியும் இருக்கும். சம்மருக்கு ஏற்ற மாதிரி டெசர்ட் இது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம்.
இதை வந்து அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இதுதான் வேலை. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிளாஸில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே ஃப்ரூட் கஸ்டர்டை போட்டு ஃப்ரூட்ஸும் நட்ஸும் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதில் மீதமுள்ள செர்ரியும் கிரேப்ஸும் நட்ஸும் போட்டு டெக்கரேட் பண்ணுறேன். இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா பயங்கர டேஸ்டியான ஃப்ரூட் கஸ்டர்ட் இப்போது ரெடி பண்ணியாச்சு. வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.